நம்ம கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு குறித்தான மிக முக்கிய காணொலியாக இந்த காணொலி இருக்கும். நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியான படைத்தலைவன் கொம்புச்சீவி திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றது. மேலும் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்தும் வருகிறார். அதே நேரத்தில் அவர் இன்னமும் தன்னை பட்டை தீட்டு கொள்ள கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்த காத்து கொண்டு இருக்கின்றார் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நமக்கு தெரிய வருகிறது. செய்தியாளர் பேட்டி ஒன்றில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் தான் போலீஸ் கெட்டப் நடிக்க தயார் என்று, அதே நேரத்தில் கேப்டன் நடித்த படங்களுக்கு இணையாக கதை அமைவு பட்சத்தில் நிச்சயமாக அந்த காவல்துறை கதாபாத்திரத்தில் நடிப்பேன் என்றும் உறுதியாக கூறியிருக்கின்றார். மேலும் கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் தான் நல்ல கேரக்டரில் நடிக்க மிகப்பெரிய அளவிற்கு கதை வாய்ப்புகளும் மேலும் திரைக்கதை அமைவுகளும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதையும் நான் எதிர்பார்ப்பதையும் நடித்து முடிப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். கேப்டன் அவர்களுடைய நடிப்பின் சிகரத்தை மிகச் சரியாக வழிகாட்டியாக கொண்டு செயல்படுவதாகவும் கூறுகின்றார் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள். சோசியல் மீடியா மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி இருப்பதாகவும் தமிழ் சினிமாவில் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் சோசியல் மீடியாக்களில் தங்களை காட்டியவர்கள் தற்போது புது புது நடிகர்களாக வருகிறார்கள். மேலும் இந்த வருகை ஆரோக்கியமானதுதான் என்று விமர்சனமும் செய்திருக்கிறார். இப்படியாகவே சினிமா துறை தன்னை புதுவிதமான மாற்றத்திற்கு தயார் செய்து கொள்கிறது என்று கூறியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உலக தர வாய்ந்த படங்களை தற்போது மக்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதால் நிச்சயமாக தமிழ் சினிமாவும் அதே தரத்துடன் சினிமாக்களை எடுப்பது சிறந்தது என்று, அதை போன்று எடுக்க வேண்டும் என்றும் அந்த பேட்டியின் பொழுது கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேலும் அந்த பேட்டியின் போது போதைக்கு கடுமையாக விமர்சித்து தங்களுடைய கருத்துக்களை சண்முக பாண்டியன் அவர்கள் பதிவு செய்தார். நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் எப்படி கேப்டன் திரைப்படங்களில் இதற்கு எதிர்த்து கேள்வி கேட்டாரோ அதே போன்று சண்முக பாண்டியனும் இதில் அப்படியே பேசுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சண்முக பாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக இதுபோன்று பல்வேறு பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். மேலும் இதில் மிகப்பெரிய ஒரு செய்தி என்னவென்றால், தான் போலீஸ் கேரக்டரில் நடிக்க தயாராக இருப்பதாகவும், மேலும் எந்த கேரக்டர் கிடைத்தாலும் அதில் நடிக்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் அந்த கேரக்டரின் கதை அம்சங்கள் மிக சரியானதாகவும் கச்சிதமாகவும் இருந்தால் நிச்சயமாக அவர் அந்த கதையை ஏற்று திரையில் நடிப்பார் என்று கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியான பல வெற்றி படங்களை நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் தமிழ் சினிமாவில் கொடுத்திருந்தாலும் இன்னமும் நல்ல கதை அமைவும் கதை அம்சங்களும் கொண்ட திரைக்கதையை தேடி தேடிதான் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுதான். எல்லா கதைகளிலும் நடிக்க போய் அந்த கதை அம்சங்கள் சரியில்லை என்றால் திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை கொடுப்பதில்லை. அதே நேரத்தில் தேடி எடுத்து திரைக்கதைகளை படித்து அதில் நடிக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நடிப்புகளும் மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் கொண்டாடப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போன்றுதான் படை தலைவனும் உருவாகியது, கொம்புச்சீவியும் உருவாகியது. மேலும் இதை போன்ற நல்ல திரைப்படங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவில் வருகைக்கு காரணமாக இருப்பது நல்ல திரைக்கதை அமைவுகளை தேர்ந்தெடுத்து நடிப்பதுதான். இது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவரும் நிச்சயமாக கதைகளை தேர்ந்தெடுத்து தான் நடிப்பார்கள். அந்த வகையில் சண்முக பாண்டியன் அவர்களும் நடிக்கக்கூடிய இந்த விடயம் என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம்தான் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சண்முக பாண்டியன் அவர்கள் குறித்தான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.